ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேசுறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் ரட்சகரும் ஆண்டவருமா இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் தேவகுமாரனாய் இந்த உலகத்தில் அவதரித்து நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசுவினுடைய பிறப்பை அகில உலகம் எங்கும் நினைவு கூறக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பைபிளில் இருக்கின்ற ஒரு முக்கியமான காரியத்தை முதலாவது நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்பது நிதர்சனமான உண்மை. அது எல்லாரும் அனுபவிக்கின்ற ஒரு காரியம். ஆனால் டிசம்பர் 25ஆம் தேதி தான் பிறந்தாரா என்கிற குறிப்பு நம்ம பைபிளில் கிடையாது. 25ஆம் தேதிய இயேசு பிறப்பாய் கொண்டாடின எந்த தகவலும் நமக்கு பைபிளில் இல்லை, ஆதி திருச்சபையில் இல்லை, நிருபங்கள்ல இல்லை, எங்கேயுமே இல்லை. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் நீங்கள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள பகுதியை வாசிச்சா யாருமே பிறந்த நாளை கொண்டாடினதாகவோ நினைவு கூர்ந்ததாகவோ எந்த தகவலும் கிடையாது. அந்த ஏரோது என்கிற மன்னன் இயேசுநாளுடைய காலத்தில் வாழ்ந்தவன். அவன் ஒரு ஜென்ம நாள்னா பிறந்த நாள் அர்த்தம் கொண்டாடினான். அவனுடைய குமாரத்தை நடனாடினான். நீ தேசத்தில் பாதி வேணாலும் கேட்டால் தருவேன்னு சொல்லிட்டான். அந்த பிள்ளை தாய்கிட்ட போய் கேட்டு என்ன வேணும்னு அவன் சொன்னா, இயேசுநாதருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த அந்த யோகா இருக்கான்ல அவனுக்கு தலையை கேளு. அவன் போய் கேட்டான். இவன் எல்லாருக்கும் முன்னாலே சொல்லி போட்டான். ஒரு வழி இல்லை. யோகானை பிடிச்சி தலையை வெட்டி தட்டில் வச்சு அந்த பொண்ணுக்கு கொடுத்தாவன். அவன் கொண்டு தன்னோட தாயிடத்தில் கொடுத்தான். இருக்குல்ல பைபிளில் இருக்கக்கூடிய சம்பவம். எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு சம்பவம் தான் பிறந்த நாள் கொண்டாடி இயேசுக்கே ஞானஸ்நானம் கொடுத்த யோகானுக்கு தலையை வெட்டதெல்லாம் முடிஞ்சது என்கிறது எனக்கு தெரிஞ்ச தகவல். வேற யூத மரபிலும் இந்த பிறந்த நாள் கொண்டாடுற வழக்கம் கிடையாது. ஸோ இயேசுவும் அதை சொல்லலை. ஆதி திருச்சபையின் காலத்திலும் அப்படியான கொண்டாட்டங்கள் இருந்தது. நம்மிடத்தில் இருந்த தகவல் இருக்கா? ஒரு தகவலும் எனக்கு தெரிஞ்ச அளவில் இல்லை. ஆனால் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிட்டு ஆழத்தில் போகணும். அது ஒரு வேத புரட்டு செஞ்சாங்க. என்ன வேத புரட்டு செஞ்சாங்கன்னா, நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1:6 இயேசுவை பிதாவாகிய தேவன் உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது அவர் தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்ற ஒரு வசனம் இருக்கு. அது எபிரேயர் 1:6 வருது. அது என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய குமாரனை வாசிங்க. குமாரனை 1:6 உலகத்தில் எபிரேயர் 1:6 செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவுள் என்றாருன்னு ஒரு புரட்டு வேத புரட்டு செஞ்சாங்க. அதை நான் விளக்கலாம் முதல்ல. ஸோ அந்த வசனத்தை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா, இயேசுவை பிதாவாகி தேவன் குமாரன் உலகத்துக்கு அனுப்பினார். அந்த தேவகுமாரன் அதாவது இயேசு குழந்தை இல்லையா, இயேசு குழந்தையை தேவதூதர்கள் யாவரும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னார்னு வேத புரட்டு பண்ணினாங்க. ஆனால் அதுக்கு மொழிபெயர்ப்பு தப்பு. அந்த வசனத்தை நீங்கள் லூக்கா 2:14 படிக்கணும். படிங்க. இப்போ லூக்கா 2:14 இந்த சம்பவம். லூக்கா 2:14 லூக்கா சரி. அது என்ன விஷயம்னா, மேய்ப்பர்கள் வயல்வெளியில மந்த இலையை காத்து கொண்டிருக்கிறார். அப்ப பரமசேனையின் திரள் அங்கே தோன்றிட்டு. பரமசேனா தேவதூதர்கள் சரிதானே வச்சிருக்க. அவங்க என்ன காட்சி பார்க்குறாங்கன்னா, அதுல அவங்க என்ன ஆராதனை செய்யறாங்க? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே மனுஷன் மேல் பிரியமும் உண்டாகுது. அப்ப உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள். உன்னதம்னா மேலேன்னு அர்த்தம், உயரம், பரலோகம். அப்ப பரலோகத்தில் இருக்கிற தேவனை ஆராதித்தார்கள் என்றுதான் அந்த வசனம் இருக்கிறதே தவிர இயேசு குழந்தையை ஆராதித்தார்கள் என்ற ஒரு செய்தி இல்லை. சரிதானுங்களா? இதுதான் அந்த கத்தோலிக்க வேத புரட்டு ஆவி. அது குழந்தையை ஆராதிக்க தான் தேவதூதர்கள் ஆராதிச்சாங்க. அதனால குழந்தை இயேசு சபைன்னு குழந்தை இயேசு ஆராதனை குருசடியெல்லாம் கட்டியிருப்பான்.
பார்த்துருக்கீங்களா நீங்க? குழந்தை இயேசு இப்படிதான் வந்து குழந்தை இயேசு தொட்டில் போட்டிருக்க மாதிரி திருக்குடும்பம் இதெல்லாம் வச்சு ஆராதனை செய்யறது கத்தோலிக்கர்கள் செஞ்சாங்க. ஒரு விக்கிரக ஆராதனை, ஒரு மாடல் செஞ்சாங்க. இதை ஃபாலோ பண்ணி அப்புறம் புரொட்டஸ்டன்ட் சர்ச்சை சொன்னாங்க. அவங்களும் ஏறக்குறைய இது மாதிரி ஒண்ணு. நான் வந்து வாலிபனா இருந்த காலத்துல ஒரு பாட்டு பிரபலமா தெரியும். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் கொடில் நாடி தேவ பாலனை பணிந்திட பாடி, அதிகாலையில் பாலனை தேடி. இந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, எப்பவும் பிரபலமா தான். நானும் பாடியிருக்கேங்க, ஆரம்ப காலத்துல நானும் பாடியிருக்கேன். ஆனா அப்புறம் தான் நான் யோசித்தேன், என்னடா இது அந்த மைக்கே பாருங்க. ஓகே, என்னடா இது? இயேசுநாதர் பிறந்தாருங்க, பிறந்தாரு. ஓகே, இயேசுநாதர் பிறந்தார், அவர் வளர்ந்தார். ஏறக்குறைய 33 அல்லது 50 வயசுக்கு உள்ளால வளர்ந்து அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டான், அடக்கம் பண்ணியாச்சு. 3ஆம் நாள் உயிரோட எழுந்துட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டார். வருஷம் எத்தனை ஆச்சு? 2000. என்ன சொல்லுங்க நீங்க? இது ஃபேக்ட் தானே நான் சொல்றது? இப்ப இயேசுநாதர் மாட்டுக்கொள்ளையில இருக்கிறாராமா, நாம பாட்டு பாடி அங்க போகணுமாவா? எவ்வளவு மூட நம்பிக்கையில நம்ம முட்டாளாக்கி வச்சிருக்காங்க பாரு. இன்னும் ஒரு இது, எங்க வீட்டுக்கெல்லாம் பஜனை பாட வருவாங்க. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. நாங்கெல்லாம் கேட்ட ஒரு காலம் ரசிச்சோம். அப்புறம் தான் தெரிஞ்சு எங்க தலையில மிளகா அரைச்சிங்கடா நீங்க. எங்க தலையில இத்தனை இப்பவும் அரைக்கிறாங்கல்ல, உங்களை அரைச்சிருப்பாங்க நினைக்கிறேன். மறக்க முடியாதுல்ல. மூட நம்பிக்கை மார்க்கமா நம்ம மார்க்கம் இருக்கு. இது வந்து இயேசுநாதர் என் பரப்பை கொண்டாடுங்கன்னு சொல்லலை, அப்போ சொல்ல செய்யலை. செஞ்சதுதான் நம்ம செஞ்சிருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எபேசியர் 2:25 வாசித்தா அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்லு சொல்லி எங்கேயுமே இல்லப்பா. இது எதுக்கு செய்யுது? சரிதானே? ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கு. சரி, அப்ப அப்போஸ்தலர் என்னதான் செஞ்சாங்க பாருங்க, அதான் நமக்கு செய்தி வேணும்ல. கிறிஸ்துமஸுக்கு ஏதாவது ஒரு செய்தி நானும் உங்களுக்கு சொல்லணும்ல. என்னதான் செஞ்சாங்கன்னா அது ரொம்ப முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். கலாத்தியர் 4:19 சொல்லுது, என் சிறு பிள்ளைகளே, எப்படியா? தூங்கு தூங்கு பாலா என்று பாடிக்கொண்டிருக்கிற என் சிறு பிள்ளைகளே, அதிகாலையில் பாலனை தேடி போவோம்னு பாடிக்கொண்டிருக்கிற என் சிறு பிள்ளைகளே. அப்புறம் சொல்லுங்க, எனது கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் அவன் ஏற்கனவே கர்ப்பவேதனை பட்டிருக்கிறார். அந்த வருஷம் அவங்க திரும்பி தூங்கு தூங்கு பாலா பாட போயிட்டாங்க போல இருக்கு. மறுபடியும் கர்ப்பவேதனை சம்திங் ராங்கம் இல்லையா? அங்க ஏதோ தப்பா நடந்திருக்குல்ல, அதான் அர்த்தம். அப்ப கிறிஸ்து உங்களை உருவாகும் அளவும் கர்ப்பவேதனை படுறேன். என்ன பிரசங்க யாரு? எங்க ஆயுசில் இப்படி ஒரு சம்பவத்தை நாங்க கேட்டதே கிடையாது. இயேசுநாதரை எப்படி ஆராதிக்கணும், அப்படி ஆராதிக்கணும்னு தான் கேட்டோம். இப்ப இயேசுநாதரை நமக்குள்ள உருவாக்கணும்னா இதற்கு புதுசா இருக்குல்ல. இது என்னது? இது எப்படின்னு ஆச்சரியப்படுறீங்க, அப்படிதானே? ஆமா, அது நம்ம படிக்கணும், ஆண்டவர் உதவி செய்யணும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், இதோ வாசல் படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் என்ன செய்வேன்? அவனிடத்தில் அவனுக்குள்ளே நான் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன். அதாவது நான் அவனுக்கு போஜனம் கொடுப்பேன், அவன் என்னிடத்தில் போஜனம் பண்ணுவான். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. சரி, அப்ப அவரும் சொல்லிட்டாரு, நான் உங்களுக்குள் பிரவேசிக்க, உங்களுக்குள் குடியிருக்க, வாசம் பண்ண விரும்புகிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, எபேசியர் 3:14, விசுவாசத்தினாலே அவர் இயேசு உங்களிடையே படிங்க. எபேசியர் 3:17. 3:17. விசுவாசத்தினாலே என்னது? கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கவும். சரி, போதும். இன்னும் அந்த கிறிஸ்துவனுடைய தன்மையை பற்றி விளக்கி, கிறிஸ்து உங்களில் வாசமா இருந்தா என்னென்ன தன்மை எல்லாம் வரும் இல்லையா? வாஸ்தவம் அன்பு, அன்பில வேறுண்டி, சரி, பரிசுத்தவான்களோடு கூட உடனே அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும்
இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதால் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் ஐஸ்வர்யத்தின்படியே வேண்டும் என்று அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். நம்ம கிறிஸ்து நமக்குள்ளே பிரவேசித்தால் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு பூரணமாய் நமக்குள்ள வரும். கீழே ஒரு வார்த்தை, பெரிய வார்த்தை, அது கிறிஸ்துவின் சகல பரிபூரணம் நமக்குள்ளே வரும். சரிதானே? இங்கே கிறிஸ்து நமக்குள் வாசமா இருக்க வேண்டும். கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர், அந்த வசனத்தினுடைய 2ஆம் பகுதி, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. நிறைய வசனம் சொல்லிட்டேன்ல. அப்ப இந்த வசனத்தின்படி இயேசு நமக்குள்ளே உருவாக வேண்டும், வாசம் பண்ண வேண்டும். இது எபேசியர் 4:11 வசனத்துல 11 சில அந்த ஆரம்ப வசனம் பார்த்துருவோம். நாம் எல்லாரும் தேவகுமாரனா இயேசுவை பெற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் அன்பிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு பூரண புருஷராக வரைக்கும் சபை பக்தி விருத்தி அடையணும், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துவதற்கு அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், ஊழியக்காரர்கள் ஏற்படுத்தினார். அதுக்கு அடுத்த வசனம், நாம் இனி இன்னும் தூங்கு பாலா பாடிட்டு குழந்தைகளாயிராமல் அன்புடனே சத்தியத்தை கொஞ்சம் புரிந்து கொண்டு சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை போல வளருகிறவர்களா இருக்கும்படி அப்படி செய்தார், சபையை வைத்தார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் சபை தூங்கு பாட்டு பாடிட்டு இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு கிடையாது. மாட்டு தொழுவத்துக்கு இயேசுநாதரை தேடி போவோம்னு சொல்ல அமைப்பு கிடையாது. உங்களுக்கு புரியுதா ஐயா? அதெல்லாம் கிடையாது. இயேசுவை நமக்குள்ளே உருவாக்கி நம்மை அவருடைய சாயலில் உருமாற்றி அந்த பூரணத்தில் வளர்த்து எடுக்கிற சூழலுக்கு போய் தான் அமைப்பு சபை. ஆனால் இப்போ அந்த அமைப்பு எப்படி இருக்கு, என்ன இருக்குன்னு நீங்க தான் பார்க்கணும். சரி, அவங்க மிளகா அரைச்சிடுறாங்க, அரைச்சிட்டு போட்டுன்னு போய் இருக்க போறீங்களா? இல்லை பிரசங்க, இனி இந்த மூடத்தனத்துக்கு கீழ்படிய முடியாது. என்ன எத்தனை நாள் முட்டாளாகிறது? சாவர நம்ம மடையன்னு அரைச்சிட்டா அதெல்லாம் நடக்காது. இனி நாங்கள் அதை செய்ய மாட்டோம். அப்போஸ்தலர் அஸ்திபாரத்தின் அடிப்படையில் கிறிஸ்து எங்களுக்குள் உருவாகும்படி நாங்கள் ஒப்பு கொடுப்போம்னு சொல்ல போறீங்களா? இல்லை நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டி 4 தலைமுறைகள் இப்படி தான் இருக்கோம், அந்த 10 தலைமுறைகள்னா அது உங்கள் பாடு. எனக்கு பிரசங்க நான் காதலோ கேட்கணும்னு சொல்லிட்டு நான் போனோம். அது நீங்கள் தான் முடிவெடுக்க போறீங்க. நல்லது. இப்போ சரி பிரசங்க, ஏதோ கேட்போம். ஆண்டவர் உள்ள வந்தா நல்லதுதான். பேர் இருக்கிறவங்களோட ஆண்டவர் இருக்கிறார். பேர் இருக்கிறாரு தானே. இல்லை அப்புறம் அவ்வளோ வருது. ஆண்டவர் வந்தா பேர் போவோம், ஆண்டவர் இல்லைன்னா பேர் வரும். 2ல 1 இருக்கணும்ல, அதுதான் ப்ராப்ளம். அதனால சரி ஆண்டவர் இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல வர்றதை பற்றி ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 4:6 அப்ப அவர் சொல்ற அந்த வசனத்தை வாசிக்கும். வசனத்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4:6 வாசிக்கணும். ஈரலிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்படும் பொருட்டாக என்ன வார்த்தை? எங்கள் இருதயங்களில் அதுதான். அவ இயேசுநாதர் நம்முடைய மனசுல ஆத்மாவில் நமக்குள்ள வந்தா என்ன நடக்கும்னு கேட்டான், அவருக்குள்ள இருந்த ஒளி நமக்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இயேசு சொல்வார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். உலகத்துக்கு ஒளியா இருந்து வெளியிலன்னா டியூப் லைட் மாதிரி, இந்த ஸ்ட்ரீட் லைட் மாதிரி நின்றுவிட வேண்டியதான், சூரியன் சந்திரன் மாதிரி நிற்க வேண்டியதான். இல்லை, அம்மா அவர் உலகத்துக்கு ஒளியா, அவர் மேல இருக்கார், வெளிச்சம் பிரகாசிக்கனா நமக்கு என்னங்க பிரயோஜனம்? இந்த மாதிரி சொல்றாரு, எங்க மனசுல பிரகாசிச்சார். அல்லேலூயா. எங்கள் உள்ளத்துல அவர் பிரகாசித்தார், அந்த மகிமை எங்களுக்குள்ளே வந்தது. நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, யோவான் 8:12 அந்த வசனத்தை படிங்க. யோவான் 8:12 சீக்கிரம் வேகமா வசனம் படிக்க வேண்டாமா? யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி என்ன சொல்றாரு? நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அப்புறம் அதான் அது என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்.
பவுல் பிராக்டிக்கலா பேசினாரு, எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அல்ல, ஒரு சந்தர்ப்பத்துல பவுல் தமஸ்குவுக்கு போகும்போது என்ன நடந்ததுன்னா, அவரை சுற்றி பிரகாசித்தார். இல்ல, சுற்றி பிரகாசித்தானே, கண்ணை குருடாக்கிக்கெல்லாம் போட்டார்ல, சுற்றி பிரகாசித்தாருங்கிறது முதல்ல. அப்புறம் சொல்றாரு, இல்ல என் இருதயத்துக்கு உள் பிரகாசித்தார். அல்ல இல்லையே. ஏன்னா ஏசு சொன்னா, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், ஸ்ட்ரீட் லைட் மாதிரி தெருவில் நின்றுட்டு போறதுக்கு வரல, மனிதனுடைய மனங்களில் நான் பிரகாசிப்பேன். என்னை பின்பற்றுகிறவன் இருட்டில் நடக்க மாட்டான், அவன் பிரகாசிப்பான். அல்ல இல்ல. அப்ப இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்தா நம்ம வாழ்க்கையில என்ன வரும் தெரியுமா? பிரகாசம் வருது. இந்த ஊர்ல சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா. நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசணும். ஒரு மனுஷன் பாவியா இருப்பான், அக்கிரமத்துல இருப்பான், அநியாயத்துல இருப்பான். இப்படி இருக்க ஆளுகள் எல்லாம் என்னத்தான் பெயிண்ட் அடிச்சாலும் சிரிச்சாலும் அந்த முகத்தை பார்த்தா ஒரு மாதிரி ஒரு இருள் இல்லை, ஒரு ஒரு இருட்டு, ஒரு இருட்டான ஒரு தன்மை தெரியுது நமக்கு. அது என்னது, வேற வார்த்தை சொல்லுவாங்க, அது ஒரு ஐஸ்வர்யம் இல்லை. முகத்தை பார்த்தா என்ன இல்லையா, ஒரு ஐஸ்வர்யம் இல்லையா, இருட்டா இருக்கான். நாட்டு பாஷையில எரிஞ்சு பிடிச்சிட்டு இருக்கா, என்னதான் எரிஞ்சு கரிஞ்சு இருக்காளாம். அது இப்படிலாம் சொல்லுவான். அது என்னன்னா, மனசுல இருக்கிறதுலாம் அப்படிப்பட்டது இல்லையா, மனசுல இருக்கிறது அப்படி இருந்தா முகமும் அப்படிதான் இருக்கும். பிறகு இந்த மனுஷன் எங்கேயோ போய் பேய் வந்து நோய் வந்து உணவு வழி இல்லாம போய் எங்கேயோ ஜோப்பரையிலையோ பிரசங்க மாட்டியோ மாட்டி அவங்க ஒரு புதிய ஏற்பாடையும் கொடுத்து இதை படிச்சு பார்த்துட்டு மனம் திரும்ப குணப்படையன்னு சொல்லி ஒரு வழியில் இல்லை, அப்படி மனம் திரும்பி அப்படி கொஞ்சம் குணப்பட்டா பக்கத்துல தெரியாது, அது தூரத்துல எங்கேயாவது ஒரு ஜப வீட்டுக்கு போய் எடுத்து அப்படி வந்துடும். நமக்கு பார்த்தா ஒரு வித்தியாசம், ஏதோ முகத்துல ஒரு பிரகாசம் வந்த மாதிரி இருக்கு. என்னது இருக்கீங்களா நீங்க, ஏதோ அந்த முகத்துல சிரிப்பு வந்திருக்குல்ல, எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க, அக்கா அக்கா எங்கேருந்து வந்தது திடீர்னு பாதியில ஒரு பிரகாசம் வந்திருக்கு அப்படின்னா, ஆமா உள்ளத்துல இயேசுநாதருடைய ஒளி பிரகாசிச்சிருக்கு. அல்ல உள்ளத்துல ஆண்டவருடைய ஒளி பிரகாசிச்சதுனாலதான் அங்க இன்டர்னல் உள்ளான மனுஷன்ல ஒரு மாற்றம் வந்துச்சு. எப்படியா உள்ளான மனுஷன்ல ஒரு மாற்றம் வந்துட்டா அது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் மாதிரி அது வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அல்ல இப்ப புரியுது இல்ல, இயேசுநாதரை பற்றி உலக மனிதர்கள எல்லா மனிதர்களும் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்க. ஒரு தடையாவது இயேசுநாதரை பற்றி கொஞ்சம் படிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியாது, அப்பா இயேசுநாதர் ஒரு பெரிய மகான். அல்ல ஜவஹர்லால் நேரு தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு, ஜவஹர்லால் நேரு சுதந்திர போராட்டத்தை நிமித்தம் ஜெயில இருந்தார். அப்ப அங்கிருந்து லெட்டர்ஸ் கடிதங்கள் எழுதின ஒரு கடிதம் ஒரு 80 பேஜ் நோட்டுக்கு மாதிரி அவ்வளவு இருக்கும் சப்ஜெக்ட். அதெல்லாம் இந்திரா காந்திக்கு அனுப்பினாரு. இந்திரா காந்தி பாதுகாத்து வச்சாங்க. அதை பிறகு எல்லாம் சேர்த்து பிரிண்ட் பண்ணி புஸ்தகமா போட்டிருக்காங்க. அங்கே தமிழ் டிரான்ஸ்லேஷனும் என்கிட்ட இருந்தது. அதுல அவர் இயேசுநாதரை பற்றி, அவர் ஜெயில இருந்த வேலை ஒரே மகள் இந்திரா காந்தி பாட்டிக்கு வீட்டில் வளர்ந்தா, எப்படியாவது தன்னுடைய மகளுக்கு இவர் நகர பெரிய கல்விமான் படிப்பாள், தனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பிள்ளைக்கு படிப்பிக்கணும்னு ஆசைப்பட்டு அதான் அந்த லெட்டர்ல எழுதியிருக்காரு. அந்த லெட்டர்ல எழுதுறதெல்லாம் வர கதை கிடையாது, சும்மா குசலம் விசாரிக்கிறது கிடையாது. உலகம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, மதங்கள்னா என்னன்னு ஒவ்வொன்றும் ஒரு சப்ஜெக்ட். இவர்கிட்ட 2 வால்யூம் வருது. ஒரு வால்யூம் அவ்வளோ சைஸ் இருக்கும் தமிழ்ல, என்கிட்ட 2 வால்யூம் வருவார், 2 புக்கு. அதுல இயேசுநாதரை பற்றி அவர் சொல்லிக் கொடுக்காரு, இந்திரா காந்திக்கு சொல்லிக் கொடுக்காரு. இயேசுநாதர் ஒரு பெரிய மகான். அவர் சொல்றாரு, இயேசுநாதர் ஒரு பெரிய மகான், அவருடைய போதனைகள் ரொம்ப சிறந்தது, அதை நம்ம கடைபிடிக்கலாம். ஆனா இந்த இங்கிலாந்துக்காரர்கள் இயேசுநாதருடைய போதனை ஒன்றும் கடைபிடிக்க மாட்டார்கள். அந்த காலம் இங்கிலாந்துக்காரர்கள் வீராங்க ஜெயில வச்சிருக்கிறது இல்லை. இங்கிலாந்துக்காரர்கள் இயேசுநாதருடைய போதனைகள் எல்லாம் கடைபிடிக்க மாட்டார்கள். அவருடைய போதனைகளை கடைபிடிப்பதற்கு பதிலாக அவரை கடவுளாக ஆராதனை பண்ணி திருப்தி பண்ணி கொண்டாரு. கொள்ளாமா அவர் பார்த்தாரு, இதுல நல்லா தானே இருக்கு இயேசுநாதருடைய போதனை, இதன்படி இந்த இங்கிலாந்துக்காரர்கள் நடக்கிறது கிடையாது. ஆனா இயேசு ஆராதிக்கிறது கோயிலை வச்சுட்டு ஆராதனை நடத்துறாங்க. புரியல, அதை அவர் புரிஞ்சிருக்காரு. அது நல்ல விஷயம் தான், நம்ம கடைபிடிக்கலாம். ஆனா இவங்க எப்படி செய்யலாம்? உண்மையிலே இயேசுநாதரை பின்பற்றது நம்முடைய மகாத்மா காந்தி தான். கொள்ளாமா ஒரு இடத்துல அடியில் காட்டுதானே அஹிம்சை. மகாத்மா காந்தி தான் இயேசுநாதரை பின்பற்றாரு. இந்த மாதிரி ஒருத்தனை பின்பற்றலன்னு அந்த புத்தகத்தில் எழுதிட்டான். ஸோ விவேகானந்தர் எழுதின நூல்கள் வாசித்திருக்கிறேன். அவன் சொல்றாரு, இயேசுநாதர் மனித கடவுள், அளவு கிடந்த துன்பத்தை மனுக்குலத்தின் மீட்புக்காக அவர் சுமந்திருக்கிறார்.
இயேசுநாதருடைய பணியாளர்கள் எல்லாம் எங்கள் தெருக்களுக்கு வாருங்கள், எங்கள் கிராமங்களுக்கு வந்து அந்த போதனைகளை பரப்புங்கள். ஞான தீபம் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை போட்டுட்டு இருந்தாரு. அதில் அந்த எழுதின இதில் நான் வாசிக்கிறேன், நல்ல பழைய இதில் வாசிக்கிறேன். ஸோ இயேசுவை பற்றி படித்தவங்க எல்லாரும் கொள்ளாமே நம்ம இப்படி ஒரு சாமியை கேள்விப்பட்டது இல்லையே, ஆமா இவ்வளவு மேலே இருக்க எல்லாருக்கும் விஷயம் தெரியுது அல்ல இல்லையா? படித்தவங்களுக்கு விவரம் உள்ளவர்களுக்கு இயேசுநாதர் படித்தா ஒரு தடவை படித்தா அவனுக்கு வாழ்க்கை மாறிடும். அவருடைய போதனையில் ஒரு பவர் இருக்கு, அவருக்கு உபதேசத்தில் ஒரு சக்தி இருக்குங்கிறது அவர் நன்றாக மனசிலாக்கி இருக்கிறார். ஆனாலும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்கள் யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20 படிக்க பார்ப்போம். யோவான் 3:19-20 நீங்க படிக்கும்போது, பொல்லாங்கு செய்கிற எவனும் வழியை 3:19 யோவான் 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருக்கிறது, மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவ இருக்கிறபடினாலே அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அவள் ஆக்கினை அடைவதற்கு ஏதுவாய் காரணமா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு மெய்யான ஒளின்னு தெரியுங்க. ஒளின்னு தெரிஞ்ச அந்த ஒளியிட்ட போயிருக்கணும் இல்ல, அங்க போய் அந்த ஒளியை அடைஞ்சிருக்கணும் இல்ல. அவர் ஒளின்னு தெரிஞ்சோம் பொல்லாங்கு செய்கிற மனிதர்கள், பொல்லாங்கினால் குடிக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம் மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார் இல்லையா? இயேசு மெய்யான ஒளின்னு தெரிஞ்சாலும் அவரை பற்றி குற்றச்சாட்டு ஒன்றும் இல்லை. அவருக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த இயேசுவை பகைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. நம்ம அதை மறக்கல இல்லையா? என்னத்தான் வெளிச்சம் அடிச்சாலும் இருட்டு வரும்போது இருட்டுதான் அல்ல இல்லையோ? யோவான் 1:9 யோவான் சொல்வார், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வழியே அந்த மெய்யான வழி அல்ல. நிறைய பேர் வழக்க கொளுத்திட்டு அங்க வழக்க கொளுத்தணும் இங்க வழக்க கொளுத்தணும்னு ஜனங்களை கொண்டு முட்டாளாக்கிட்டு கிடக்குறேன் இல்லையா? எத்தனை வரியண்டா கொளுத்தினிய நீங்க? கொளுத்தி 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 கடைசியில் அவனே கட்டையில வச்சு கொளுத்தி போட்டியா இல்லையா? வேற இடத்துல செஞ்சிய நீங்க வழக்கு கொளுத்துன்னு சொல்லி லட்சமா கோடியா கொளுத்தி கொளுத்தி கடைசியில் வாழ்க்கையை கொளுத்தி அவனே கட்டையில வச்சு கொளுத்தி சட்டத்தையும் கொளுத்தி என்னெல்லாம்டா கொளுத்துதிய நீங்க? இல்லையா? இயேசுநாதர் அப்படி கொளுத்துக்கிட்டா இருந்தாரு. அவர்கிட்ட வந்தவன் எல்லாம் வாழ்க்கை மாறி போச்சு, எல்லாம் தலைகளை மாறி விட்டாரு, பேசுகிறார்கள். சில சூழ்நிலைகளை கடினம் வரும்போது எங்களுக்கு அதுக்கு பதில் செய்யணும்னா தெரியும். ஆனா எங்க ஆண்டவர் ஒரு கருத்தை அடிச்சா மறு கருத்தை காட்டிட்டு சொல்லி போட்டேன். பழைய காலம்னா கதை வேற. அவங்க சொல்லுவாங்க, சிலர் பேசுறது நான் பேசல, பேசின ஆளுவ பேசாத. பழைய காலம்னா வேற. எங்க ஆண்டவர் சொல்லப்பட்டார்கள், ஒரு கருத்தை அடிச்சவங்களுக்கு மறு கருத்தை காட்டு. அதனால அவருக்கு கல்படுத்த எவ்வளவு வாழ்க்கையை மாத்திருக்காரு பத்தியா? புரியுதாங்க சொல்லுது? எப்படிப்பட்ட ஆளுனா எப்படிப்பட்ட ரீதிக்கு மாத்திருக்காங்க பார்த்துடுங்க. துப்பாக்கி ஏத்தனவர்கள், கொலை ஆயுதங்களை சுமந்தவர்கள் வேதத்தை சுமக்கிறார் இல்லையா? ஊழியத்துக்கு போறாரு. அண்ணா நான் வாலிபனா இருந்த காலத்துல எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை சொல்லலாம். எங்க ஊர் பக்கத்துல நான் அப்பதான் ஞானஸ்நானத்தை குறித்து படிச்சு ஜெபம் பண்ணி அப்படி இருக்கு. அந்த நேரம் எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஆள் வந்து வாடகை இருந்தார், ஒரு வீட்டுல வாடகை இருந்தார். எல்லாம் உயரமா இருப்பார், பனமர மாதிரி இருப்பார். அந்த ஆள் என்ன செய்வாருன்னு கேட்டா, அவருக்கு வீட்டு முன்னோடு தான் எங்க வீட்டுக்கு வர ரோடு போகுது. அவர் வாடகை இருந்த வீடு வாடகை தான் இருக்கு. அந்த ரோடு அப்படி போகுது பாருங்க. அப்போ நான் சைக்கிள்ல போவேன், இவர் நட்டு ரோட்ல நின்று நிறுத்திடுவார். என்ன இல்லை அதுல எத்தனை பேர் போவான், வேற வேற மதத்துல எல்லாம் போவான், அந்த பக்கம் போறவங்க எல்லாரையும் நிறுத்துவார் நடு ரோட்ல. தம்பி நெல்லு, அண்ணா நெல்லு. நான் குடிச்சுக்கிட்ட ரோட்டில் கிடந்தேன், மனைவி அடிப்பேன், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுநாதர் என்ன மாத்தினார் அல்ல இல்லை. இவ்வளவுதான் அவர் சொல்லுது. இயேசுநாதர் என்ன மாத்தினார். நான் ஈஸ்வர நேசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நீங்க ரட்சிக்கப்பட்டு போற வராலும் ஒரு திரை விடுகிறார் அந்த ஆள். நான் இதில் மர கிறிஸ்தவன் நாட்டை உங்களுக்கு தெரியும். என்ன பிடிச்சு நடத்திட்டாரு. நானும் பைபிள வாசித்துட்டு அப்படி அப்படி ஒவ்வொன்றாட்டு ஆண்டவர்கிட்ட நடந்துட்டு இருந்த நேரம் என்ன பிடிச்சு நடத்திட்டாரு. உன்னே ரட்சிப்பாரு, சவால் விட்டுட்டாரு. என்ன சம்பவச்சுன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் உலக முழுசா இருக்க பிராண்டு ஒரு பிரபலமான
சபையில ஸ்தாபனத்துல அவர் ஒரு பாஸ்டர். இப்போ நவ் ஹீஸ் ஓகே, இப்போ இருக்க ஓகே. அவர் சபையில ஒரு பிரபலமான பாஸ்டர் ஆயிட்டார். நான் யோசித்து பார்த்தேன், கொள்ளாமே அவர் அந்த ஆரம்ப காலத்துல ரோட்டில் நின்று சேர்த்து இயேசு நினைச்சிட்டார், என்ன மாற்றினார். யார் அவருக்கு பைசா கொடுக்க போறது கிடையாது. அவர் காணிக்க கேட்டு இந்த வேலை செய்யல. அவருக்குள்ள ஒரு ஒளி பாய்ந்தது. அல்ல, நாங்க தெரு பிரசங்கத்துக்கு போவோம், கேரளா தமிழ்நாடுன்னு பாடலோடு போவோம். அதுல ஒரு முக்கியமான பாஸ்டர் ஒரு இடத்துல சம்சாரிக்கும். அப்போ அவர் வருவார், நாங்கள் டீமா போவோம். சில பெண்களும் துண்டு பிரதி கொடுக்க வருவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கூட வருது அந்த பாஸ்டருக்கு மனைவி. நல்லா புரியணும். அப்போ கடற்கரை கிராமத்து பக்கத்துல கூட நடத்தியாச்சு. இந்த மாதிரி பெரிய ஸ்பீக்கர் வச்சிருப்போம். வச்சுட்டு அவர் சம்சாரி அவர் சொல்லுவாரு, ഞാനെങ്ങനെയാണ് കുടിച്ചിട്ട് ഇവിടെ അവിടെ ഒക്കെ വീണ് കിടക്കും, എന്റെ ഭാര്യ റോട്ടിലിട്ട് തല്ലും. எப்படி மனைவி ரோட்ல போட்டு அடிப்பேன். ஓகே பிரசங்கம். ഇതാണ് എന്റെ ഭാര്യ, ഇതാ നിൽക്കുന്നു, ഇതാ പബ്ലിക്കില് റോട്ടിൽ വിട്ടിട്ട് അങ്ങനെ തല്ലും. അങ്ങനെയാണ് പുകവലി, ലഹരി, ആ അവസ്ഥ, സാരായം, ബീഡി, സിഗരറ്റ് എല്ലാം ഉണ്ട്. அப்படி இருந்தேன். പക്ഷേ ഞാനൊരു ക്രിസ്ത്യാനി ആയിരുന്നു. നല്ല പഠിക്കണം. நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்துட்டாங்க இதெல்லாம் செஞ்சேன். அதான் அவர் சொல்ல வார்த்தை. நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்டியானிയാണ്. எப்படியா அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவரா. நான் ஒரு ഞായറാഴ്ചയൊക്കെ സഭയിൽ ചെല്ലും, ചർച്ചയ്ക്ക് പോവേൻ. പിന്നീട് മറ്റന്നാളൊക്കെ മദ്യപിക്കണം, കുടിക്കും. കള്ളു കുടിച്ചിട്ട് അടി റോട്ടക്കിടമേ കുട്ടിക്കിടമേ. ഞാനൊരു ക്രിസ്ത്യാനിയാണ്, അതായത് വേർഡ്. പക്ഷെ പിന്നീട് ഒരു ദിവസം യേശു എന്റെ ഉള്ളിൽ വന്നു. അതാണ് പ്രത്യേകമായ കാര്യം, அதான் விசேஷமான விஷயம். ஒரு நாள் இயேசு எனக்குள்ள வந்தார். அதுக்கு பிறகுதான் புகவலி போச்சு. அதுவரை நானும் எல்லாம் சுத்திட்டு எடுத்துட்டு வாழ்க இந்த வாழ்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அம்மா வேண்டிக் கொள்ளுங்கள், ஐயா வேண்டிக் கொள்ளுங்கள், தம்பி வேண்டிக்கா சொல்லிட்டு நடந்த ஆளு ஒண்ணு நடக்கல. கடைசியில இயேசு என்ற உள்ளில் வந்தோம், ஒரு பிரகாசம் வந்தோம். அல்லையா, கோடானு மக்கள் என்னங்க சாட்சியா இருக்கிறார். என்னத்தினாலன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால இல்லை. நல்லா கவனிக்கணும். ஸ்டார் கட்டுறதுனால ஒரு வேலை உருப்படலை. நான் சொல்லித்தானே ஆகணும். ஸ்டார் கட்டுறதுனால உருப்படலை. நான் சொல்லட்டா, எங்க ஊர்ல கிறிஸ்துமஸுக்கு அந்த ரோட்ல எல்லாம் அலங்காரம் செஞ்சாங்க. அது வரை செய்யறது கிடையாது. அந்த ரோடு முழுவதும் அலங்கரிச்சாங்க. நான் நினைச்சேன் வேண்டாத்த வில்லங்கத்தை பேரை தான் கொண்டு வராங்க. அதுவரை இது ஒன்றும் இல்லை, அமைதியாரு. நான் ஊர்ல இல்லை, நான் வெளியூர்ல தங்கியிருந்தேன். நடந்த சம்பவம் என்னன்னா, 24ஆம் தேதி ராத்திரியா அங்கே எல்லாம் அலங்காரம். எங்கள் ஊர் நெய்யூர் பக்கம் எல்லாம் பயங்கர அலங்காரம் பண்ணுவாங்க. அது நைட்டு முழுவதும் ஆட்டோ கார்ல எல்லாம் வந்து சுத்திட்டே இருப்பாங்க அலங்காரம். பேப்பர்ஸில் பார்த்துருக்கலாம் நீங்கள். ஸோ இங்கேருந்து அலங்காரம் எல்லாம் போட்டு கொண்டாடிக்கிட்டு எங்கள் ஊரில் உள்ள 2 பாவை பைக்கில் ஏறி நைட்டு 24ஆம் தேதி ராத்திரியா ரேஸ் வச்சு போனான்னு எதிரில் வந்து ஒரு பைக்கில் போய் நேராக அடிச்சு ஒருத்தன் ஸ்பாட்லேயே செத்தான். ஸ்பாட் அவுட். இன்னும் ஒருத்தன் தப்பிட்டான். அவனும் மனநோயாளி நிறைய கஷ்டம். நான் எதுக்கு இதை சொல்ல வருகிறேன்னு சொன்னா, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் நிறைய கள்ளு சாராயம் விற்குதான். வெளிநாடுகள் எல்லாம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் வேகமாக பைக் ஓட்டுது, கார் ஓட்டுது, ஆக்சிடென்ட் எல்லாம். யாவது நாட்டில் வேற மார்க்க நாடுன்னு நினைச்சிடக்கூடாது. கிறிஸ்தவ நாடு அமெரிக்காவில் நடக்குது பேசிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? கிறிஸ்தவ நாடுகள் நடக்குதுங்க பேசிக்கிட்டு இருக்கேன். கிறிஸ்துமஸ் வந்தாச்சுட்டோம்னா எத்தனை கொலை விழுன்னு தெரியாது. ஸ்பெஷல் போலீஸ் போர்சஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணும், புரியுதா? சொல்லுது ஸ்டார் கட்டினா ஒருத்தன உருப்படை இல்லை, சீரியல் போட்டா ஒருத்தன உருப்படை இல்லை. இயேசுநாதருக்கு பின்னால பைசா பிரிச்சுட்டு பாட்டு பாடி பைசா பிரிப்பாங்க, சாயங்காலம் வந்து குடிப்பாங்க. இல்ல இயேசுநாதர் வந்திருக்காருன்னு பழைய பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு காணிக்க பிரிச்சது. அப்புறம் இப்போ எல்லாம் கோமாளிகளா எல்லாம் கொண்டு வந்துட்டியா இல்லையா, தாத்தாவா பாட்டியா, அது என்னது இங்கேருந்து கொண்டு வந்தாங்க வந்துருக்க கோமாளி பாப். இப்படிப்பட்ட காமெடி கூத்து ஆகி போச்சு நம்ம மார்க்கம். காமெடியா இயேசுநாதர் பரப்புனா சரி இப்படி எல்லாம் செய்யலாம். அப்படியே இப்படி போறதுனால ஒரு தினம் உருப்பட போறது கிடையாது. சொல்லுது நேரா சொல்லிடு, உங்க உள்ளத்துல இயேசு பிறந்தார். இந்த இயேசு உங்கள் உள்ளத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்புகிற ஒளி வரணும். அதனாலதான் நாங்க சொல்லுவோம், நீ இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இது ஒன்றும் செய்யக்கூடாது, நீ மனம் திரும்பணும். அல்ல, நீ தேவ சித்தம் செய்யணும். நீ இயேசுவின் சீசனா மாறணும், சீசியா மாறணும். எப்படி மாறணும்?
உங்களுக்கு அப்படித்தானே பேசிட்டு இருக்கேன். இயேசு ஆராதனை குருசடி ஆராதனை நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இயேசு சொன்னது எப்ப கேட்க போறீங்க? அவர் நடந்த மாதிரி எப்ப நடக்க போறீங்க? அவருக்கு ஆவியில எப்ப நடக்க போறீங்க? சொல்லுங்க கேட்போம். இயேசு உள்ள வரணும்னா இயேசுவின் சீசர்லாம் மாறுறது ஒண்ணுதான் வழி. வேற வழி இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல, நான் பிரசங்கம் பண்ண முடியாது. நீங்கள் பெறப்பட்ட போய் சகல ஜாதி சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளை இட்டதை உபதேசம் பண்ணி அதை கடைபிடிச்சா நான் அவர்களுக்குள்ளே வருவேன். அல்ல இல்லையா? இந்த ஒளி உங்களுக்குள்ளே வரும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். மரண பரியந்தம் அந்த ஒளி உங்களுக்குள்ளே இருந்து பிரகாசிக்கும். ஒளி வந்தாச்சு, அது நம்ம மைண்ட் ரெஸ்டோர் ஆயிடுச்சு. இப்ப நமக்குள்ள இருந்த ஒளி எதான நேரமே சொன்னனே, நட்டு வழியில நின்று எங்களை சரத்து என்ன ஆண்டவர் வச்சுத்தாருன்னு சொன்னார்ல, அந்த ஆளுக்குள்ள ஒரு ஒளி பிரகாசிச்சதுனால தானே அவன் நினைச்சு பார்த்துருப்பான், நான் குடிச்சிட்டு எப்படி கிடந்திருக்கேன் ரோட்டில் இல்லையா, மனசை நினைச்சு இப்பதான் பார்க்க. அது வரைக்கும் அந்த இருட்டுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் நான் இப்படி குடிக்கிறேனே, அடி தகராறு பண்ணேனே, ரோட்ல விழுந்து கிடக்கேன், அந்த போதமே இல்லை இல்லையா, ஒரு இருதய கட்டினான். இப்ப இந்த வெளிச்சம் வந்த பிறவாக்க ஐயே நான் இப்படியா இருந்திருக்கேன். தன்னுடைய பழைய காலத்தை நினைக்கும் போது அவனுக்கு ஒரு வெட்கம், அவனுக்கு ஒரு வருத்தம். ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். முன்னால வந்து அந்த ஒளி பிரகாசிக்கும் போது ஏற்படுகிற மாற்றம், அது ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் அதை வாசிச்சிருங்க, நான் முடிக்கணும். 6ஆம் அதிகாரம் அதை படித்தா நல்லது. அது ஞான ஸ்நானத்தை பற்றி சொல்லுகிற வசனமாக்கும், அதிகாரமாக்கும். அது ஒன்றில் இருந்தே இருக்குது. ஞான ஸ்நானம்னா பழைய மனுஷன் அடக்கம் பண்ணது, புதிய மனுஷனா வாழுதுன்னு வரிசை சொல்லுது. அந்த பழசு போய் புதுசு வர்ற அனுபவத்தை குறித்து நீங்கள் 21 படிங்கள், 21 படிங்கள், 21வது முடிச்சிடும். 19 படிக்கிறேன். உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிறவசனாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பீங்கபடி முன்னே நீங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாய் ஒப்புக் கொடுங்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமையாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களா இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணம். இப்பொழுதோ நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையிலானதனால் பரிசுத்தமாக கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற அந்த ஒளி பிரகாசிக்கும் போது ஏற்படுகிற மாற்றம் என்னன்னு புரிகிறதுக்கு அந்த வசனத்தை சொன்னேன். அப்படி மாற்றம் ஏற்படுகிறது. அது அவர்களை அந்த ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு, அது குழந்தை கிறிஸ்து குழந்தையா உருவாச்சு, அது வளர்ந்தது, அது பூரணமாயிற்று. அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாயிருப்போம். பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே அற்பமான சரீரத்தை அவரை போல பூரணமாய் மாற்றி வைப்பார். ஆகவே இந்த நாளிலே இயேசுனுடைய வாழ்வில் பிரவேசிக்கவும் பிரகாசிக்கவும் நம்மை அவர் ஒளிர பண்ணவும் அவருடைய ஒளிமயமான தேசத்தில் கொண்டு சேர்க்கவும் அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம், உள்ளத்தில் இடம் கொடுப்போம், குடும்பங்களில் இடம் கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். சொல்லுவோமா